கோவையில் நடைபெற்ற சிட்டுக்குருவி பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியில் பள்ளி மாணவர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். மார்ச் 20ஆம் தேதி சிட்டுக்குருவி தினத்தை முன்னிட்டு கோவை வனவியல் கல்லூரியில் நடைபெற்ற பேரணியில் பள்ளி குழந்தைகள் சிட்டுக்குருவி வேடம் அணிந்து ஊர்வலம் சென்றனர். பேரணிக்கு ஏற்பாடு செய்திருந்த அதன் ஒருங்கிணைப்பாளர் வனிதா பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். சிட்டுக்குருவியின் பாதுகாப்பு மனிதர்கள் கையில்தான் உள்ளது என்றும், மேலும் இந்த நாள் முதல் கொண்டு அனைவரும் பறவைகளை பாதுகாக்க உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். சிட்டுக்குருவினால் மக்களுக்கு என்ன பயன் இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய டெங்கு பன்றி காய்ச்சல் உலகம் முழுவதுமே பரவி கொண்டு வருது. நம்ம ஏரியாலும் நிறைய டெங்கு பன்றி காய்ச்சலும் பரவிட்டு இருக்கு. நம்ம எல்லாரும் மாஸ்க் போட்டுட்டு எல்லாம் வெளியில போயிட்டு இருக்கோம். அப்படிலாம் இல்லாம இந்த சிட்டுக்குருவி நம்மள சுத்தி இருந்ததுனாவே நம்ம வீட்டுக்கிட்ட வரக்கூடிய அந்த கழிவறையில இருந்து வரக்கூடிய அந்த சின்ன சின்ன நுண்கிருமிகளையும் வைரஸையும் அது உணவா உட்கொண்டுச்சுனாவே நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த நோய் தடுப்பு சக்தி அதிகமா வந்துடும். அப்ப அந்த டெங்கு பன்றி காய்ச்சல இருந்து நம்ம எளிதா வெளியில வர முடியும்.